பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை மத்தேயு 5வது அதிகாரம் 14வது வசனம். மேத்யூ சாப்டர் 5 verse 14. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். You are the light of the world. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு தேவை இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனையில நம்ம மாட்டிக்கொண்டா நமக்கு ஒரு விடுதலை வேண்டும், நம்ம ஏதோ ஒரு சரீர பலவீனத்தில் இருக்கிறோம், நம்மளுக்கு அதுல ஒரு சுகம் வேண்டும் அப்படின்னா உடனே நம்ம ஏசப்பா கிட்ட தான் நம்ம கேட்போம். அப்படிதானே? ஏசப்பாவும் நமக்கு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. சில சமயம் சில மனுஷங்க, ஏசப்பா பற்றி தெரியாத மனுஷங்க நம்ம கிட்ட கேட்பாங்க, என் வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்கு, நான் ஏதோ ஒரு அடிமைத்தனத்துல இருக்கிறேன், பலவீனத்துல இருக்கிறேன், எனக்கு என்ன செய்யணும் தெரியல, ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது நீங்களும் ஏசப்பாவை பற்றி அங்க சொல்லுவீங்க. ஏசப்பா கிட்ட கேளுங்க, நான் ஏசப்பா கிட்ட கேட்டேன், ஏசப்பா எனக்கு அற்புதம் செஞ்சாங்க, உங்களுக்கும் செய்வான்னு சொல்லி நீங்க அவங்க கிட்ட சொல்லுகின்ற பொழுது அவங்களும் ஏசப்பா கிட்ட கேட்பாங்க, அவங்களுக்கும் ஏசப்பா ஒரு விடுதலை தந்து அவங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ நீங்க உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்போ உங்க மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்படுகின்றது, உங்க மூலமாக இயேசு சுவாமியை பற்றி அவங்க அறிந்து கொள்ளுறாங்க, ஏசப்பா அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நீங்க விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. ஏசப்பா உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில இந்த நாள்ல ஒப்பு கொடுங்க. சில சமயம் சில மனுஷங்கள்லாம் யாராவது உதவி கேட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கேஷுவலா போயிருவாங்க. ஆனா நீங்க அப்படி இல்லைல்ல, எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க, ஏசப்பாவை பற்றி அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க, ஏசப்பாவை பற்றி உங்க மூலமாக அவங்க அறிந்து கொள்ளுறாங்க, அவங்களுக்கும் ஒரு விடுதலை கிடைக்குது. நீங்க உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஏசப்பா உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை கொடுத்திருக்கிறாங்க. நல்ல ஜெபம் பண்ணுங்க, ஏசப்பாவுக்காக எழும்பி பிரகாசிங்க, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க. நிச்சயம் ஏசப்பா உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா பிள்ளைங்களை நீங்க தெரிந்து கொண்டிருக்கிறீங்க, நீங்க பிள்ளைங்களை கொண்டு பயன்படுத்துங்க, நீங்க மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லா மக்களுக்கும் ஏசப்பாவை பற்றி சொல்லிக் கொடுங்க, எல்லா மக்களும் ரட்சிக்கப்படுவாங்க, எல்லா மக்களுக்கும் ஒரு விடுதலை உண்டாகும், எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. ஏசப்பா உங்க மூலமாக மகிமைப்படுவார். God bless you. Have a blessed day.